வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு கோன் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கான பொருள் பேசிக்கான திங்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு கோனை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவைப்படுற பொருள் வந்துட்டு மெஹந்தி பவுடர், cellophane sheet, piping bag, sellotape, needle, oil, stoking, sugar, bowl. நமக்கு பேசிக்காக தேவைப்படுற திங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதை வச்சு இப்போ கோன் மேக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் மெஹந்தி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டரை ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஜீனியும் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். நிறையா ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு திக்கான பேஸ்ட்டாக அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இதில் ஆயில் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் திக்காகவே அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த கோன் வந்து கொஞ்சம் வாட்டரியாக ஆகிடும். ஸோ கொஞ்சமாக திக் பேஸ்ட்டாக அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் எதுவும் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால பபிள்ஸ் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபைனாக நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆயில் ஆட் பண்ணும்போது அந்த நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சுற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உடனேலாம் அது மிக்ஸ் ஆகாது. நம்மளோட எஃபர்ட்டை போட்டு அதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா அழுத்தி நல்லா டீப்பாக வந்து மிக்ஸ் பண்ணணும். அதை சுற்றி ஆயில் நிற்கிது பார்த்திங்களா, அது மாதிரி வந்து நிற்கக்கூடாது. நல்லா வந்து பீட் பண்ணி அந்த ஆயிலே தெரியாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா இப்போ பீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவு தான் இருக்கணும். ஆயில் வந்து பாருங்கள், சுற்றி ஆயில் இல்லை. இப்போ வந்து இந்த இதை வந்து இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு ஃபுல்லி கவர் போட்டு நம்ம அதை சீல் பண்ணி வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அது மாதிரி ஒரு பாக்ஸில் கூட போட்டு நீங்கள் வந்து அதை நல்லா காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா வந்து மூடி வச்சிடலாம். நான் கிளிங் ரேப்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். அந்த இதை வாங்கி நான் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி 8 to 12 hours வரைக்கும் அதை நம்ம ட்ரை ரிலீஸ் பண்ண வைக்கணும். அப்போ வச்சாதான் நமக்கு வந்து அது வந்து ப்ராப்பரான மெஹந்தியாக அது நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா டைட்டாக அதை வந்து நம்ம பேக் பண்ணி வச்சாச்சு. ப்ளஸ் வந்து நம்ம கோன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோன் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கோன் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம மெஹந்தி பேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம தூக்கி ஊற்றும் போது அது வந்து மடிப்பாக விழணும். அதாவது இப்போ ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கும். நல்லா பீட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் பைப்பிங் பேக் போட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரோக்கிங் போட்டு அதில் நம்ம இந்த மெஹந்தியை ஊற்றி நம்ம வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இது பண்ணும்போது பபிள்ஸ் வந்துருக்கும். அப்புறம் அதாவது டஸ்ட் இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரோக்கிங் இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம வந்து இப்போ இது பண்ணோன்னா இதாகிடும். இப்போ நம்ம அந்த கப்புலேருந்து வெளில எடுத்து அந்த பைப்பிங் பேக்கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரோக்கிங்கை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். லூஸாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாக்கா
டஸ்ட்லாம் அப்படியே வந்துடும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா டஸ்ட்லாம் அந்த ஸ்டோக்கிங்கில் ஸ்டாக் ஆகிடும். நல்லா பிடிச்சி இழுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சி இழுத்துட்டு இப்போ வந்து அந்த பைப்பிங் பேக்கோ லப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கலாம். கட்டிட்டு அந்த முனையில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கோனில் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 கோன்ஸ் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 கோன்ஸ்லேயுமே அதை நம்ம ஃபில் பண்ணி அதை எப்படி சீல் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த கோன் மேக் பண்ணி கோனில் ஃபில் பண்ணி அதை சீல் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கோன் மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளோ செக் பண்ணிடலாம். ஃப்ளோ வந்து இதுக்கு நல்லா ஸ்மூத்தியாக வரணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்தால் தான் நம்ம கரெக்டாக நம்ம வந்து கோன் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அப்படி வைக்கும்போது ஊற்றவும் கூடாது, அப்புறம் அழுத்தும் போது நல்லா நம்ம வந்து டைட்டாக பிடிச்சி அழுத்தவும் கூடாது. நம்ம நார்மலாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த இது வந்து நமக்கு கரெக்டாக அழகாக வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோன் எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம எப்படி ஒரு கோன் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதை சீல் பண்ணுற மெத்தடை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.